திருப்பலி முன்னுரை. இறை திருமகன் இயேசு கிறிஸ்துவில் அன்பு கொண்டுள்ள இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்தை கூறிக்கொள்வதில் பெரிதும் மகிழ்கிறேன். தவத்தின் அடையாளங்களை அணிந்து நோன்பு நாட்களை தொடங்கி இருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். நோன்பு, அறச்செயல்கள், இறைவேண்டல் என்னும் முப்பெரும் தவச் செயல்களில் ஈடுபட இன்றைய வாசகங்கள், அதிலும் குறிப்பாக நற்செய்தி வாசகம் அழைப்பு விடுக்கிறது. அதே வேளையில் இந்த தவச் செயல்கள் வெளிவேடமாய் மாறிவிடக் கூடாது என்று எச்சரிக்கிறார் ஆண்டவர் இயேசு. காரணம், இவற்றின் வழியாக பிறரின் பாராட்டையும் மதிப்பையும் பெற்றுவிட்டால் அதுவே இத்தவச் செயல்களின் பலன்களை வீழ்த்தி விடுகிறது. பரிசேயர்கள் இவ்வாறுதான் இறையருளை இழந்தனர் என சுட்டி காட்டுகிறார் இயேசு. உலகில் நடைபெறும் பாவச் செயல்களையும் குற்றங்களையும் நினைத்து மனம் வருந்தும் காலம். கொஞ்ச நேரம் கண்களை மூடி இன்று உலகில் நடைபெற்ற பாவங்கள், குற்றங்கள், திட்டமிட்ட தவறுகள் இவைகளை நினைத்து பாருங்கள். கணக்கிட முடியாது, கற்பனை செய்யவும் முடியாது. அவ்வளவு பயங்கரம், அவ்வளவு கொடூரம், அவ்வளவு அயோக்கியத்தனம். ஒவ்வொரு தனி மனிதனும் சிறிது பெரிதாக செய்கின்ற தவறுகள் ஏராளம். நீங்கள் உங்களுக்கு எதிராகவும் கணவன் மனைவி மக்களுக்கு எதிராக இன்றைக்கு செய்த மிகச்சிறிய தவறுகள், குற்றங்கள் எத்தனை! இப்படி உலகம் எங்கும் எத்தனை ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த 40 நாட்களும் இந்த தவறுகளை தவிர்த்து புனிதமான சிந்தனையும் செயலும் நம்மில் அதிகமாக்கிட வேண்டும். ஆண்டவரோடு உள்ள உறவை அதிகமாக்க ஜெபம், கோவில் வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். கூடுதலாக சில அன்பு செயல்கள், தான தர்மங்கள், ஏழைகளுக்கு உதவுதல் போன்றவைகளை செய்யுங்கள். உங்களின் சில ஆசைகளை அடக்கி தேவைகளை குறைத்து நோன்பிருந்து அந்த சேமிப்பை உங்களது நலத்திட்டமாக உதவுங்கள். தவக்காலம் அருளின் காலமாக உங்களுக்கு அமையும் வரம் கேட்டு தொடரும் இத்திருப்பலியில் இறைஞ்சி மன்றாடுவோம். இறையாசீர் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, மனிதர் அனைவர் மீதும் நீர் இரக்கம் காட்டுகின்றீர். நீர் படைத்த எதையும் வெறுப்பதில்லை. மக்கள் மனம் வருந்தும் போது அவர்களுடைய பாவங்களை பாராமல் இருக்கின்றீர். நீர் அவர்களை மன்னிக்கின்றீர், ஏனெனில் நீரே எங்கள் இறைவனாகிய ஆண்டவர். சாலமோனின் ஞானம் பிரிவு 11 இறைவசனங்கள் 24, 25 மற்றும் 27. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய மாபெரும் மறையுண்மைகளான இயேசுவினுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு ஆகியவற்றை மிக பொருள் பொதிந்த விதத்தில் நாம் கொண்டாடிட, நம்முடைய வாழ்க்கை முறை ஆக்கிட, நம்முடைய வாழ்வியலாய் மாற்றிக்கொள்ள தாயாம் பரிசுத்த கத்தோலிக்க திரு அவை நமக்கு கொடுத்திருக்கின்ற புனிதமான காலம் இந்த தவக்காலம். இந்த தவக்காலத்திற்குள் நான் மனமாறி நற்செய்தியை நம்புகிறேன், இந்த நற்செய்தி இயேசு என்பதையும் நம்புகிறேன் என நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நெற்றிகளில் புனித திருநீற்றை அணிந்து தவக்காலத்திற்குள் நாம் நுழைய போகிறோம். இந்த தவக்காலம் முழுவதும் நாம் நம்முடைய வெளிவேடத்தனத்தை அகற்றி, இன்றைய திருப்பலியினுடைய முன்னுரையிலே நாம் வாசிக்க கேட்டது போல, நம்முடைய தவ செயல்கள் வெளிவேடமாக அல்லாமல் உள்ளார்ந்த செயல்பாடுகளாய் அமைய வேண்டும் என்பதை இந்த தவக்காலம் நமக்கு வலியுறுத்துகிறது. அறச்செயல்கள், செபம், நோன்பு ஆகிய இந்த தவக்காலத்தின் மாபெரும் தூண்களான, விழுமியங்களான இவற்றை இந்த தவக்காலம் முழுவதும் நம்முடைய வாழ்வியலாய் மாற்றிக்கொள்ள அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் செபிப்போம். இதைத்தான் இன்றைய இறைவார்த்தை வழிபாடும் நமக்கு அழுத்தமாய் சொல்லுகிறது. யோவேல் புத்தகத்திலிருந்து நாம் தியானிக்கின்ற முதல் வாசகம் நம்மை எல்லாம் இதயத்தை கிழித்து கொண்டு ஆண்டவரிடம் திரும்பி வர அழைப்பு விடுக்கிறது. ஆடைகளை அல்லாது இதயத்தை கிழித்து கொண்டு நம்முடைய பழைய பாவ சூழல்களிலிருந்து, வாழ்க்கையிலிருந்து எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரிடம் வருவதற்கான காலம் இந்த தவக்காலம். இந்த தவக்காலத்தில் நாம் கடவுளோடு ஒப்புரவாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று இந்த இரண்டாவது வாசகத்தில் புனித பவுலடியார் அழுத்தமான செய்தியை கொடுத்து நமக்கான அழைப்பை தருகின்றார். நம்முடைய அரசியல்கள், நோன்பு, செபம் இவையெல்லாம் உள்ளார்ந்த செயல்பாடுகளாய் அமைய வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தியின் வழியாய் இயேசு சொல்லுகிறார். தூய சிந்தனைகளோடு இந்த திருப்பள்ளிக்குள்ளே நாம் நுழைவோம். தெய்வீக திருப்பலியை நாம் கொண்டாடி தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு மன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித நோன்புகளின் வழியாக கிறிஸ்தவ வாழ்வின் போராட்டத்தை தொடங்க எங்களுக்கு உதவி அருளும். அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னடக்கத்தின் உதவியால் காக்கப்படுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். இறைவாக்கினர் யோவேல் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை சொற்கள் 12 18 முடிய. ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமை உள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனதை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நிர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசை வழங்குவார். இதை யார் அறிவார்? சீயோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள், புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள், மக்களை திரண்டு வர செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள், முதியோரை கூடி வர செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேரா கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும், மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும், உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழி சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன், என் பாவம் எப்பொழுதும் என் மன கண்முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உன் பார்வையில் தீயது செய்தேன். பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தாரும். ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளிவிடாதையும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும். பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உம் புகழ் சாற்றிடும். பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரண்டாம் வாசகம். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், இதுவே தகுந்த காலம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 20, அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 2. சகோதர சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாயிருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கின்றார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலைக்கு ஏற்க செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன்.
விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 1 முதல் 6 மற்றும் 16 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரை போல் முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது. மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். தேவன், உள்ள சேர்ஸ் எல்லாம் இருந்தால் கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன். நிறைய பேர் நிற்கிறாங்க. வாலண்டியர்ஸ் இருந்தாலும் உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன்.
இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த போர்டை கொஞ்சம் நகட்டி வச்சுட்டு கூடாரத்துக்குள்ளாரையும் உட்காரத்துக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. இயேசுவில் அன்புக்கினியவர்களே, நம்முடைய கத்தோலிக்க நம்பிக்கையின், நம்முடைய கத்தோலிக்க விசுவாசத்தின் மாபெரும் மறையுண்மைகள், மீண்டும் மீண்டுமாய் சொல்லுகின்றேன், மாபெரும் மறை உண்மைகளான இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பு ஆகியவற்றை குறித்து தியானிக்கின்ற மிக புனிதமான காலத்திற்குள் இன்று நாம் நுழைகின்றோம். தவக்காலம் என பெயரிட்டு திருச்சபை இந்த காலத்தை கொண்டாடி மகிழ்கிறது. இயேசுனுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பை குறித்து தியானிக்கின்ற இந்த வேளையில் நாம் எப்படி கொண்டாட்ட மனநிலையில் இருப்பது என்று சொல்லி நாம் ஒருவேளை சிந்திக்கலாம். நம்முடைய திருத்தந்தை 2020 ஆண்டு உலகளாவிய கத்தோலிக்க திரு அவைக்கு இந்த தவக்காலம் குறித்து நவம்பர் மாதம் 11 தாயாம் திரு அவை புனித மார்ட்டின் தெபோரஸ் அவர்களுடைய, மார்ட்டின் ஆஃப் தூர்ஸ் அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடிய பொழுது உலகளாவிய கத்தோலிக்க திரு அவைக்கு தவக்கால செய்தியை கொடுக்கின்றார். அந்த தவக்கால செய்தியில் நம்முடைய திருத்தந்தை மிக அழகாய் சொல்லுகின்றார், லென்ட் is a time for renewing faith, hope and love என்று குறிப்பிடுகிறார். தவக்காலம் என்பது நம்முடைய நம்பிக்கையை, எதிர்நோக்கை, அன்பை புதுப்பித்துக் கொள்ளுகிற காலம் என்று சொல்லுகின்றார். புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 13வது பிரிவு 13வது இறைவசனத்தில் இப்படியாய் சொல்லுவார், நிலையாய் நிற்பவை நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு, இவை மூன்றிலும் அன்பே சிறந்தது என்று குறிப்பிடுவார். நம்முடைய திருத்தந்தை 13வது இறைவசனத்துடைய முதல் பகுதியை நமக்கு இந்த தவக்காலத்தின் சிந்தனைகளாக வழங்குகின்றார். இந்த தவக்காலத்தில் கத்தோலிக்கர்களாகிய, கிறிஸ்தவர்களாகிய, திருமுழுக்கு பெற்றவர்களாகிய நாம் இயேசு கிறிஸ்துவில் நம்முடைய நம்பிக்கையை, எதிர்நோக்கை, அன்பை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். இந்த கிறிஸ்துவ விழுமியங்களை நாம் எப்படி புதுப்பித்துக் கொள்ளுவது என்பதை இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு மிக அழகாய், அழுத்தமாய் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, ஒருவேளை சற்று கடினமாய் இருக்கலாம் இந்த சிந்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு. இன்று நான் உங்களோடு கதை வடிவிலோ அல்லது புராணத்திலிருந்தோ அல்லது நடந்த சம்பவங்களிலிருந்தோ ஒரு நிகழ்வை மேற்கோள் காட்டி இந்த தவக்காலத்தின் செய்தி இதுவாக இருக்கிறது என்று சொல்லி உங்களை நான் மாற்று சிந்தனையில் அழைத்து செல்ல விரும்பவில்லை. எனவே இந்த இறைவார்த்தை வழிபாட்டை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட பகுதி. ஒவ்வொரு ஆண்டும் தவக்காலத்தின் திருநீற்று புதன்கிழமை நாம் தியானிக்கின்ற பகுதி. இந்த பகுதியில் கடவுள் எத்தகைய தன்மையுடையவராய் இருக்கின்றார், எத்தகைய தன்மைகளோடு கடவுள் நம்மை அணுகி வருகிறார், அத்தகைய தன்மைகளை கொண்டிருக்கின்ற இன்றைய முதல் வாசகத்தில் யோவேல் இறைவாக்கினர் கடவுளுடைய தன்மைகளை குறித்து சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். இப்படியாய் கடவுளுடைய குணாதிசயங்களை குறித்து, கடவுளுடைய தன்மைகளை குறித்து யோவேல் இறைவாக்கினர் பட்டியலிடுகின்ற பொழுது இதற்கான முத்தாய்ப்பு செய்தி எது என்பதையும் அவர் கோடிட்டு சொல்லுகின்றார். நீங்கள் கடவுளுடைய அருளை, கடவுளுடைய இரக்கத்தை, அவருடைய பொறுமையை நீங்கள் அனுபவிக்க ஆசைக்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த தவக்காலத்தில் நீங்கள் கொண்டாட விரும்புகிறீர்கள் என்று சொன்னால், இந்த 40 நாள் உங்களுடைய தவ முயற்சிகள் வழியாய் அதை உங்களுக்குரிய பேர் ஆசீர்வாதமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் கடவுளிடம் திரும்பி வாருங்கள் என்று சொல்லுகின்றார். கடவுளுடைய அன்பை, அருளை, பேரிரக்கத்தை, பொறுமையை
நீங்கள் அனுபவிக்க வேண்டும், கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கடவுளிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் கடவுளிடம் வராமல் உங்களுடைய பழைய வாழ்க்கையை உதறிவிட்டு ஒரு புதிய வாழ்க்கையை நீங்கள் கட்டமைத்துக் கொள்ள கடவுளிடம் வராதவரை, கடவுளை அணுகாதவரை, கடவுளோடு ஒரு நெருக்கத்தை உருவாக்கி கொள்ளாதவரை, நம்முடைய உறவை நாம் புதுப்பித்துக் கொள்ளாதவரை நாம் கடவுளுடைய அருளை, இரக்கத்தை, அவருடைய பொறுமையை கொண்டாட முடியாது என்று சொல்லி இன்றைய முதல் வாசகத்தின் வழியாய் யோவேல் இறைவாக்கினர் குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருத்தந்தையும் இதே சிந்தனைகளைத்தான் தவக்கால செய்தியிலும் குறிப்பிடுகின்றார். நம்முடைய திருத்தந்தை நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றை குறித்து பேசுவதற்கு முன்பாக நம் எல்லாருக்குமான அழைப்பில் நம்முடைய திருத்தந்தை சொல்லுகின்றார், இயேசு கிறிஸ்து தம்முடைய வருகையினுடைய முக்கியத்துவத்தை, தம்முடைய களப்பணியினுடைய மிக அழுத்தமான சிந்தனையை தம்முடைய திருத்தூதர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது, வெளிப்படுத்துகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், கடவுளின் திட்டத்தை தம்முடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பின் மூலமாய் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறார். Jesus revealed to his disciples the deepest meaning of his mission when he told them of his passion, death and resurrection in fulfillment of the Father's will என்று கொடுத்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய திட்டத்திற்கு ஏற்ப இயேசு கிறிஸ்து தம் பாடுகள், மரணம், உயிர்ப்பின் வழியாக அவருடைய வருகையின், அவருடைய களப்பணியின் முக்கியத்துவத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே நாம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த மீட்பளிக்கும் அல்லது மீட்பை தருகின்ற களப்பணியில் நம்மை இணைத்துக் கொள்ள அழைக்கப்படுகிறோம் என்று குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, எனவே தான் இன்றைய முதல் வாசகத்தில் யோவேல் இறைவாக்கினரும் சொல்லுகின்றார், நீங்கள் உங்கள் உடைகளை அல்ல, உங்கள் இதயத்தை கிழித்துக் கொண்டு முழு உள்ளத்தோடு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, தவக்காலம் நாம் மீண்டும் கடவுளிடம் திரும்பி வருவதற்கான காலம், கடவுளோடு நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கான காலம், கடவுளோடு நம்முடைய உறவை ஆழப்படுத்திக் கொள்வதற்கான காலம். இந்த உறவை ஆழப்படுத்திக் கொள்ளவும், கடவுளுடனான நம்முடைய நெருக்கத்தை புதுப்பித்துக் கொள்ளவும் இந்த தவக்காலத்தில் நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். நான் வீட்டிலேயே இருப்பேன், நான் வேலை செய்கிற இடத்துலையே இருப்பேன், நான் உண்டு, என் வேலை உண்டு, என் குடும்பம் உண்டுன்னு இருப்பேன். ஆனாலும் இந்த சூழல்களிலும் நான் தவக்காலம் தருகின்ற செய்திகளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்னால் நம்முடைய நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு வெறும் வார்த்தைகளாகவே நின்றுவிடும். அன்புக்குரியவர்களே, இந்த இரண்டாவது வாசகத்தில் புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் மிக அழகாய் சொல்லுகின்றார், கடவுளோடு ஒப்புரவாகுங்கள். reconcile with God, கடவுளோடு ஒப்புரவாகுங்கள். காரணம் இதுவே, தகுந்த காலம் இன்றே மீட்பின் நாள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய இந்திய தேர்தல் ஆணையம் நம்முடைய சட்டமன்ற தேர்தல் எப்பொழுது என்று இன்னும் சொல்லவில்லை. கடந்த வாரத்தில் நம்முடைய தமிழகத்திற்கும் புதுச்சேரிக்கும் வருகை தந்து தேர்தல் குறித்து அவர்கள் கலந்து ஆலோசித்து மீண்டும் டெல்லிக்கு திரும்பி இருக்கின்றார்கள். ஆனால் ஏற்கனவே ஜனவரி மாதத்தினுடைய இறுதியில் இருந்து, ஏன் ஒரு சில அரசியல் கட்சிகள் கடந்த நவம்பர் மாதத்திலிருந்தே தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை பரப்புரை செய்ய கிளம்பிவிட்டன. நேற்றைய செய்தித்தாளினுடைய அறிவிப்பின்படி 4வது கட்டமாக எதிர்கட்சி தலைவர் பரப்புரையை துவங்கியிருக்கின்றார். நம்முடைய ஆளும் கட்சியினுடைய தலைவர் தம்முடைய பரப்புரையை துவங்கியிருக்கின்றார். இதற்கு மத்தியில் அந்த கட்சியினுடைய மிக முக்கிய பேச்சாளர்கள் எல்லாம் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக சென்று பரப்புரையை மேற்கொண்டு தங்களுடைய கட்சிக்கான வாக்குகளை சேகரித்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் தமிழ் ஹிந்து நாளிதழை வாசித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளினுடைய நடுப்பகுதி தேர்தல் களம் என்ற தலைப்பில் தேர்தலை குறித்த எல்லா செய்திகளையும் அவர்கள் வழங்குகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, காரணம் இது தேர்தல் காலம்.
ஒருவேளை நம்முடைய சூழல் நமக்கு ஏற்றால் போல் இருந்திருந்தால் நம்முடைய பிள்ளைகளுக்கு இது தேர்வு காலம். இந்த காலங்களுக்கு மத்தியில் தாயாம் திரு அவை சொல்லுகிறது, இதுவே தகுந்த காலம். எதற்கான தகுந்த காலம்? கடவுளோடு ஒப்புரவாகுவதற்கான, நம்மை நாம் சுத்தப்படுத்தி கொள்ளுவதற்கான, நம்மை நாம் மறு ஆய்வு செய்வதற்கான, நாம் நமக்குள் ஒரு உள்ளொளி பயணத்தை மேற்கொண்டு எவையெல்லாம் கடவுளுக்கு விரோதமானதாய் இருக்கிறதோ, எவையெல்லாம் கடவுளிடமிருந்து நம்மை விலக்கி வைக்கிறதோ அவைகளை எல்லாம் உதறிவிட்டு எப்படி நம் மீது தூசி படிந்தால் அல்லது நம் மீது ஏதாவது விரும்பாத ஒன்று விழுந்தால் நாம் உடனடியாக உதறிவிடுகிறோமோ, அப்படியாய் கடவுள் விரும்பாததை, கடவுள் ஏற்றுக்கொள்ளாததை, கடவுளுக்கு அருவருப்பாய் தருவதையெல்லாம் விட்டுவிட்டு கடவுளோடு ஒப்புரவாக வேண்டிய காலம் இந்த காலம். அன்புக்குரியவர்கள், எனவே தான் பவுலடியார் மிக அழகாய் சொல்லுகின்றார், நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம், கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார், ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பாக நாங்கள் மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்கள், நீங்கள் இயேசுவோடு ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லி புனித பவுலடியார் சொல்லவில்லை, மாறாக இயேசுவை நமக்கு மீட்பராக தந்த, இயேசுவை இந்த உலகிற்கு அன்னை மரியாள் வழியாக தந்த, வார்த்தையான தம் மகனை வாழ்வானவராக நமக்கு தந்த அந்த அப்பா கடவுளோடு நீங்கள் உங்களை ஒப்புரவாக்கிக் கொள்ளுங்கள், அவரோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள், அவருக்குள் நீங்கள் மீண்டும் இணையுங்கள். என் அன்புக்குரியவர்கள், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தியிலே சொல்லுவாரே, நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள், நீங்கள் என்னோடு இணைந்திருந்தால் நீங்கள் மிகுந்த பலன் தருவீர்கள், கனி தருவீர்கள். அப்படியாய் பவுலடியார் சொல்லுகின்றார், நாம் கடவுளோடு ஒப்புரவானோமே என்று சொன்னால் நாம் இந்த காலத்துக்குரியவர்களாய், மீட்பை நம்முடையதாய் மாற்றிக்கொள்ளுகின்றவர்களாய் நாம் இருப்போம் என்று சொல்லுகிறார். நம்முடைய திருத்தந்தையும் அதே வார்த்தைகளைத்தான் இன்றைய நற்செய்திகளை மேற்கொண்டு, இன்றைய நற்செய்தியினுடைய சார அம்சமாயிருக்கின்ற இந்த தவக்காலத்தினுடைய 3 தூண்கள், the pillars of the season of Lent, அரசெயல்கள், நோன்பு, ஜெபம், இவைகளை நம்முடைய திருத்தந்தை தம்முடைய தவக்கால செய்தியினுடைய நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றை புதுப்பித்துக் கொள்ளுகின்ற சிந்தனைகளோடு சேர்த்து கொடுக்கின்றார். இன்றைய திருப்பலியினுடைய முன்னுரையிலே நாம் வாசிக்க கேட்டோம், நோன்பு, அரசெயல்கள், இறைவேண்டல் என்னும் முப்பெரும் தவச்செயல்களில் ஈடுபட இன்றைய வாசகங்கள், குறிப்பாக நற்செய்தி வாசகம் அழைப்பு விடுக்கிறது. அதே வேளையில் இந்த தவச்செயல்கள் வெளிவேடமாக மாறிவிடக் கூடாது என்று எச்சரிக்கிறார். யாரு? இயேசு எச்சரிக்கிறார். நம்முடைய திருத்தந்தையும் அப்படித்தான் சொல்லுகின்றார். இன்றைய கால சூழல்களுக்கு ஏற்ப, நாம் சந்தித்து கொண்டிருக்கின்ற சூழல்களுக்கு ஏற்ப, அல்லது நாம் கடந்து செல்லுகின்ற சூழல்களுக்கு ஏற்ப இன்றைய தவக்காலத்தை நாம் மாற்றிக்கொள்ள அழைக்கப்படுகிறோம் என்பதை நம்முடைய திருத்தந்தை அவர்களும் குறிப்பிடுகின்றார். நம்முடைய திருத்தந்தை இந்த நோன்பு, இறைவேண்டல், அறல் செயல்கள் ஆகியவற்றை குறித்து சொல்லுகின்ற பொழுது நம்முடைய திருத்தந்தை சொல்லுகின்றார், fasting, prayer and alms giving as preached by Jesus, மத்தேயு 6:1-18, enable and express our conversion, enable and express our conversion. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய மனமாற்றத்திற்கு இந்த 3 மாபெரும் தவ செயல்கள் நமக்கு உற்சாகத்தை, ஒரு உத்வேகத்தை அளிக்கிறது என்று சொல்லுகின்றார். நம்முடைய திருத்தந்தை நோன்பை குறித்து சொல்லுகின்ற பொழுது குறிப்பிடுகின்றார், the path of poverty and self denial, ஒருவர் அவரை மறுதலித்துக் கொள்ளுகின்ற அல்லது அவருடைய சுய இன்பங்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளுகின்ற ஏழ்மையை விரும்புவதை நோன்பு என்றும், ஏழைகளுக்கு குறித்த கவலையும் அவர்களுக்கு உதவுவதை அரசெயல்கள் என்றும்,
கடவுளோடு உறவாடுவதை, and childlike dialogue with the father, கடவுளோடு உரையாடுவதை ஜெபம் என்றும் நம்முடைய திருத்தந்தை குறிப்பிடுகின்றார். அன்புக்கினியவர்களே, இதுதான் இந்த இறைவார்த்தை வழிபாடு நமக்கு தருகின்ற அழுத்தமான செய்தியாய் நான் பார்க்கின்றேன். இன்றைய நற்செய்தியில் இயேசு அழகாய் சொல்லுகின்றார், நீங்கள் அரசெயல்கள் செய்கிறீர்களா, மறைவாய் செய்யுங்கள். உங்களுடைய அரசெயல்கள் இன்னொருவரை வாழ வைக்கட்டும். உங்களுடைய அரசெயல்கள் இன்னொருவருக்கு மகிழ்ச்சியை தரட்டும். உங்களுடைய அரசெயல்கள் வறுமையில் இருக்கின்றவருக்கு அல்லது உங்களை நோக்கி கரம் நீட்டுகின்றவருக்கு, தன்னுடைய தேவைக்காக உங்களை அணுகி வருகின்றவரை அது மகிழ்ச்சிப்படுத்தட்டும். அது அவருக்கு உதவி செய்வதாய் இருக்கட்டும். உங்களுடைய அறச்செயல்களை குறித்து நீங்கள் தம்பட்டம் அடிக்காதீர்கள், விளம்பரம் செய்யாதீர்கள், பேனர்கள் வைக்காதீர்கள். இப்பொழுதெல்லாம் பல இடங்களில் அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, உங்களுடைய ஜெபம் மறைவானதாய் இருக்கட்டும், உங்களுக்கும் கடவுளுக்குமானதாய் இருக்கட்டும். அதற்கு உதவி செய்ய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எனவே அவர் வழியாய் நீங்கள் கடவுளோடு உங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்ளுங்கள். அதே வேளையில் உங்களுடைய நோன்பு கடவுளுக்கு விருப்பமுடையதாய் இருக்கட்டும். பிறர் பார்க்கிறார்கள் என்பதற்காக, பிறர் என்னை கண்டவுடன் சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்களுடைய அடையாளங்கள் வெளிப்புற தோற்றம் கொண்டதாய், மிகைப்படுத்தி கொண்டதாய் இருக்க வேண்டாம். மாறாக எல்லாவற்றையும் மறைவாய் செய்யுங்கள் என்று சொல்லி இயேசு குறிப்பிடுகின்றார். நம்முடைய திருத்தந்தை அதை அவருடைய சிந்தனைக்கு ஏற்றாற்போல் நமக்கான செய்தியாக கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்கள், இறுதியாக நம்முடைய ஆயர் தந்தை மேதகு நீதிநாதன் அவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்திற்கு அளித்திருக்கின்ற இந்த தவக்கால செய்தியில் குறிப்பிடுகின்றார். கடந்த ஆண்டு நாம் உத்வேகத்தோடு பெரும் மகிழ்ச்சியோடு தவக்காலத்திற்குள் நாம் நுழைந்தோம். ஆனால் நாம் எதிர்கொண்ட அசாதாரண சூழலும் பெரும் நோய் தொற்று காலமும் நம்முடைய கத்தோலிக்க விசுவாசத்தின் பாஸ்கா மறையுண்மைகளான இயேசுவின் பாடுகளை, மரணத்தை, உயிர்ப்பை கொண்டாட நமக்கு வாய்ப்பளிக்கவில்லை. அது நமக்கு பெரும் நெருடலாக இருந்தது. ஆனால் அந்த சூழல் இப்பொழுது நமக்கு புதிய உத்வேகத்தை, புத்துணர்ச்சியை இந்த ஆண்டு நமக்கு கொடுத்து, ஆண்டவரோடு சேர்ந்து பயணித்து அவருடைய உயிர்ப்பின் மகிழ்வை கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுக்கிறது என்று சொல்லி நம்முடைய ஆயர் தந்தை அவர்கள் குறிப்பிடுகின்றார். நம் மீது பூசப்படுகின்ற இந்த புனித சாம்பலானது நமக்கு இந்த தவக்காலத்தின் அடையாளமாய் இருப்பதோடு மட்டுமல்லாமல், நம்முடைய உடைந்து போகின்ற நிலையையும் நம்முடைய பாவ சூழலையும் விவிலிய கண்ணோட்டத்தோடு தியானிக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இது நமக்கான ஆசீர்வாதமாகவும், தொடர்ந்து நாம் தவக்காலத்தில் நிலையாய் பயணிக்கவும் நமக்கு உதவுகிறது என்று சொல்லி நம்முடைய ஆயர் தந்தை அவர்கள் குறிப்பிடுகின்றார். நம்முடைய திருத்தந்தையினுடைய செய்திகளையும், உடன் பிறந்தோர் என்கின்ற நம்முடைய திருத்தந்தையினுடைய புத்தகத்தினிலிருந்து மேற்கோள்களையும் வெளிப்படுத்தி, நாம் தொடர்ந்து பயணிக்கின்ற இந்த அசாதாரண சூழலில் நாம் தனிப்பட்ட மனிதர்களாய் மீட்கப்பட மாட்டோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மாறாக நாம் எல்லாரும் ஒன்றாய்தான் மீட்கப்படுவோம். No one is saved alone. We can only be saved together. ஃபெர்டில் தூத்தி நம்முடைய திருத்தந்தை கடந்த ஆண்டு எழுதிய உடன் பிறந்தோர் என்கின்ற புத்தகத்திலிருந்து நம்முடைய ஆயர் தந்தை மேற்கோள் காட்டி நமக்கான செய்தியை கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்கள், இந்த இறைவார்த்தை வழிபாடு நம்முடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய தலைவர் திருத்தந்தை பிரான்சிஸ், நம்முடைய தல திரு அவையினுடைய தலைவர் மேதகு ஆயர் நீதிநாதன் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தைகளை எல்லாம் தியானித்தோம். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு சொல்லுவது போல் நாம் முழு இதயத்தை திறந்தவர்களாய் நம் ஆண்டவரிடம் திரும்பி வருவோம், கடவுளோடு ஒப்புரவாவோம். நம்முடைய இந்த தவக்காலத்தினுடைய மிக முக்கிய தூண்களான கிறித்துவ விழுமியங்களான அறச்செயல்கள், நோன்பு, ஜெபம் இவற்றின் வழியாய் நாம் கடவுளுக்குரிய மக்களாய் இந்த தவக்காலத்தில் நாம் வாழ
வளர அருள் வேண்டி தொடர்ந்து செபிப்போம். எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளை நோக்கி பணிவுடன் மன்றாடுவோம். தவத்தின் அடையாளமாக நம் நெற்றியின் மீது இடப்படும் திருநீற்றை புனிதப்படுத்த அவர் இரக்கம் கொள்வாராக. இறைவா, எங்கள் தாட்சியின் பொருட்டு நீர் மனம் இறங்குகிறீர், பரிகாரங்களினால் மகிழ்கின்றீர். பக்தியுள்ள எங்கள் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். புனித திருநீற்றை பூசிக்கொள்ளும் உம்மடியார்கள் மீது உமது ஆசியின் அருளை கனிவுடன் பொழிந்தருளும். அதனால் நாங்கள் தவ காலத்தின் தவ முயற்சிகளை பின்பற்றி திருமகனின் பாஸ்கா மறை நிகழ்வை கொண்டாடவும் தூய்மைப்படுத்தப்பட்ட மனதுடன் வாழவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அமருவோம். பாடகர் குழுவினர் பாடல்கள் பாடுவார்கள். மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று புனித திருசாம்பலை நமது நெற்றியின் மீது பூசுகின்றவர்கள் சொல்ல மிகுந்த பக்தியோடு தவத்தின் அடையாளத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம்.
எழுந்து நிற்போம். இரக்கத்தின் தலைவா, இரக்கத்தின் காலமாகிய இந்த நாட்களில் எம்மை வழிநடத்தும் பொறுப்பேற்றுள்ள திரு அவை பொறுப்பாளர்கள் தங்களிடையே ஒற்றுமையை உறுதி செய்து உம்மை அணுகி வரும் அவர்கள் தங்களை தூய்மையாக்கி கொண்டு அர்ப்பணத்தில் என்றும் உறுதியாய் இருந்திட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் தலைவா, உலகத் தலைவர்களும் அதிகாரிகளும் பொறுப்பாளர்களும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை நேரிய உண்மையான பாதையில் வழிநடத்தி ஆரோக்கியமான சமூகத்தை கட்டியெழுப்ப அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் தலைவா, ஜெபம், தவம், தான தர்மங்களில் ஈடுபடும் நாங்கள் எங்களது பெருமையையும் புகழையும் மரியாதையையும் மதிப்பையும் தேடாமல் மறைவாக உள்ள உமக்கு தெரியும் பொருட்டு நீர் தரும் கைமாறு போதும் என்ற மனநிலையும் பெற்று வாழ நாங்கள் தெளிவு பெற்றிட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் தலைவா, வெளிப்புற அடையாளங்களில் நாங்கள் அதிக கவனம் செலுத்தி எங்களது ஆன்மாவை தொலைத்து விடாமல் ஆன்மாவை புதுப்பித்து கொண்டு அதனை உயிருள்ள உண்மையான நீர் தங்கும் உறைவிடமாக்கிக் கொள்ள அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் தலைவா, பிறரோடு ஒப்புரவாவதிலும் பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டு ஒப்புரவை தேடுவதிலும் ஒப்புக்கு நடந்து கொள்ளாமல் அதனின் முழு பலனையும் தெரிந்து அறிந்து உணர்ந்து நாடிட ஆவியின் தூண்டுதலையும் துணையையும் தந்திட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தவக்கால வேண்டுதல்களுக்காக மௌனமாய் கரம் குவித்து ஜெபிப்போம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். அமருவோம். காணிக்கை பாடல். சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தவக்கால தொடக்கமாக அமையும் இப்பலியை சிறப்பாக உமக்கு ஒப்புக் கொடுக்க உம்மை வேண்டுகிறோம். தவ செயல்களாலும் பிறந்த செயல்களாலும் நாங்கள் தீய ஆசைகளை அடக்குவோமாக. இவ்வாறு பாவத்திலிருந்து தூய்மை பெற்று உன் திருமகனின் பாடுகளை ஆர்வமுடன் கொண்டாட தகுதியுள்ளவர்களாக திகழ்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் நமது வேறொருளாலும் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மனிதர்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அந்த செயல்களிலும் அவர்கள் மேலும் ஈடுபடுத்து தங்களுக்கு புத்துயிர்மிக்க நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்கு ஒரே அருளை நிறைவாக பெறச் செய்கின்றீர். ஆகவே வானத்தூதர் முதல் வானத்தூதருடன் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படையில் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி உம்முடைய பாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் எல்லாருமாய் சேர்ந்து அறிக்கையிட்டது போல நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தன்னை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். நேரவிருந்து இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித லூயிஸ் குவனல்லா, இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தாயே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இதுவே தகுந்த காலம். இந்த மீட்பின் நாள். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள். உங்கள் உடைகளை அல்ல, இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிற கடவுளை நோக்கி கரம் விரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாணாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மையெல்லாம் வெளிவேடத்தனமற்ற
அரசெயல்களோடும் நோன்போடும் ஜெபத்தோடும் கடவுளை அணுகி வர அழைப்பு தருகின்ற கடவுள். இயேசுவின் திருவிருந்து அழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
பேசு பேசு என்று இறைவா உன்னிடம் பேச வந்தேன். இயேசுவே என் வழியே நெஞ்சம் மகிழ்ந்திட நீ பேசு. அமைதி சோலையாய் இறைவா அகிலத்தை மாற்றிடவா. ஆசை ஆசை என்று அலையும் அவலத்தை நீக்கிடவா. அமைதி சோலையாய் இறைவா அகிலத்தை மாற்றிடவா. ஆசை ஆசை என்று அலையும் அவலத்தை நீக்கிடவா. தேவா நீ வந்தால் எந்தன் தேவை தீர்ந்துவிடும். நாளெல்லாம் திருநாளே நாதன் என்னிடமே பாசம் என்னவென்று உணர்ந்தேன். பரிவு காட்டினான் படைத்தவன் நீ இருக்க. இறைவா எனக்கென்ன மனக்கவலை. பேசு பேசு என்று இறைவா உன்னிடம் பேச வந்தேன். இயேசுவே என் வழியே நெஞ்சம் மகிழ்ந்திட நீ பேசு. பேசு பேசு என்று இறைவா உன்னிடம் பேச வந்தேன். இயேசுவே என் வழியே நெஞ்சம் மகிழ்ந்திட நீ பேசு. தொடுமென் இதயத்தையே தூய்மை அடைந்திடுவே. தொடுமென் இதயத்தையே தூய்மை அடைந்திடுவே. பேசு பேசு என்று இறைவா உன்னிடம் பேச வந்தேன். நற்கருணைக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரை என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். அன்புக்கினியவர்களே, ஒரு சில அறிவிப்புகள் மற்றும் நினைவுறுத்தல்கள். 17/2/2021 என்று திருநீற்று புதன் கடும் திருநாள். ஒரு சந்தியும் சுத்தபோசனமும் கடைபிடிக்க வேண்டிய நாள். இருப்பினும் தாயாம் திரு அவை 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் உடல் நலனுக்காய் மருந்துகள் எடுக்கிறவர்களுக்கும் திருச்சபை விலக்கு அளிக்கிறது என்பதையும் உங்களின் மேலான கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். வருகின்ற 19ஆம் தேதி தவக்காலத்தின் முதல் வெள்ளி ஒரு சந்தியும் சுத்தபோசனமும் கடைபிடிக்கும் நாள். மாலை 6:30 மணிக்கு திருச்சிலுவை பாதை, அதனைத் தொடர்ந்து திருப்பலி நடைபெறும். திருச்சிலுவை பாதையை ஒருங்கிணைப்போர் பங்கின் புனித தோமையார், புனித மழைமலை மாதா, புனித தொன்போஸ்கோ மற்றும் புனித ராயப்பர் அன்பியங்கள். வருகின்ற சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அன்புக்குரியவர்களை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். வருகின்ற சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 20ஆம் தேதி 21ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் 9 மணி வரையிலும், ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரையிலும் தவக்கால சிறப்பு தியானம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தவக்கால சிறப்பு தியானத்தை நமக்கு பெருத்த மகிழ்ச்சியோடு முன்னின்று வழிநடத்துபவர் திருச்சி மறை மாவட்டத்தினுடைய அருங்கொடை இயக்கத்தினுடைய இயக்குனர் தந்தை அருள் பணியாளர் செபாஸ்டின் ஆல்பர்ட் அவர்கள். எனவே வரும் ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில திருப்பலியோ அல்லது 8 மணி திருப்பலியோ நடைபெறாது. மாறாக
மாலையில் தியானம் நிறைவுறுகின்ற பொழுது திருப்பலி நடைபெறும் என்பதை உங்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். ஞாயிறு திருப்பலியை அன்று நமக்கு சிறப்பித்துக் கொடுப்பவர்கள் பங்கினுடைய புனித அருளானந்தர் அன்பியம். அன்புக்குரியவர்களே, நினைவுறுத்தல்கள், தவக்கால உண்டியல்கள் அன்பிய பொறுப்பாளர்கள் வழியாக கொடுத்து அனுப்பப்படுகிறது. அன்பிய குடும்பங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். வரும் உயிர்ப்பின் ஞாயிறுக்கு பிறகு நாம் புதிய ஆலயத்தின் கட்டுமான பணிகளை திட்டமிட்டுள்ளோம். புதிய எழில்மிகு ஆலயம் நமது நீண்ட ஆண்டுகள் கனவு, ஜெபம், ஏக்கம், தாகம். புதிய ஆலயத்தின் கட்டுமான பணிக்கு நமக்கு சில கோடிகள் தேவைப்படுகிறது. நீங்கள் அறிந்த உண்மையே. அதை நாம் திரட்ட பல வழிகளை, செயல்பாடுகளை முன்னெடுப்போம். அதில் ஒன்று நமது செலவினங்கள் சிலவற்றை குறைத்து அதனை சேகரித்து கட்டுமான பணிக்கு கொடுத்து உதவுவது. எனவே புதிய ஆலய கட்டுமான பணிக்கென உண்டியல்களை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். புதிய ஆலய கட்டுமான பணிக்கு என்கின்ற ஸ்டிக்கரோடு என்னுடைய அலுவலகத்திற்கு முன்பாக அன்புக்குரியவர்களே நாம் வைத்திருக்கிறோம். விரும்புகின்றவர்கள் எடுத்து செல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றேன். வாழ்க்கை வசப்பட, சிலுவையின் நிழலில், அமைதல் அழி என்கின்ற புத்தகங்களும் இந்த தவ காலத்தில் உங்களுடைய ஆன்மீக வாசிப்பிற்கு வருகின்ற பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதியிலிருந்து சென்னையில் புத்தக திருவிழாவை கொண்டாடுகிறோம். இது தவக்காலம் என்பதால் இந்த தவக்காலத்தை நம் வாசிப்பு காலமாகவும் மாற்றிக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த 3 புத்தகங்களும் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய குருக்கள் எழுதியது. நற்செய்தி அறிவிப்பு பணியை புதிய வழியில் அறிவிக்க முயற்சிக்கின்றார்கள். எனவே உதவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களை, ஒவ்வொரு தவக்கால வெள்ளிக்கிழமைகளிலும் சிலுவை பாதையின் பொழுது கடந்த ஆண்டுகளைப் போன்று உங்களின் சிறப்பு கருத்துக்களை எழுதி கொண்டு வந்து குட்டி மரச்சிலுவைகளில் கட்டி மாதாகேவிக்கு அருகில் பிரத்யேகமாக ஏற்பாடு செய்துள்ள பெரிய சிலுவைக்கு கீழ்ப்பகுதியில் பதித்து திருச்சிலுவை நோக்கி ஜெபித்திட உங்களை அன்போடு அழைக்கின்றேன். குட்டி மறைச்சிலுவைகள் ஆலயத்தின் நுழைவாயிலில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு கிடைக்கும். ரூபாய் 10 காணிக்கை கொடுத்து பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஒரு இறுதி அறிவிப்பு. ஆனாலும் இந்த அறிவிப்பை தயவு செய்து பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு அன்பியத்திலும் சில குடும்பங்கள் 2 ஆண்டுகள், 3 ஆண்டுகள், 4 ஆண்டுகள் உங்களுடைய சந்தாவை செலுத்தாமல் இருக்கிறீர்கள். புதிய குடும்ப புத்தகங்களையும் இன்னும் பொறுப்பாளரிடமிருந்து பெறாமல் இருக்கிறீர்கள். சிலர் பொறுப்பாளர்களை நடையாய் நடக்க வைக்கிறீர்கள். இது கத்தோலிக்கம் அல்ல. இது கத்தோலிக்க வாழ்க்கை முறையும் அல்ல. இத்தகைய செயல்களை என் பங்கு குடும்பங்கள் எனக்கு செய்வதில் எனக்கு மகிழ்ச்சி இல்லை. அன்பிய பொறுப்பாளர்கள் என்னுடைய பிரதிநிதிகள். அப்போ உங்களை நாடி வருவது அன்பிய பொறுப்பாளர்கள், உங்க பங்கு சாமியார். இவையெல்லாம் திருச்சபையினுடைய வழிகாட்டுதல் நெறிமுறைகள் என்பதால் இவைகளை நாம் கையில் எடுத்திருக்கிறோம். எனவே உதவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அன்புக்குரியவர்கள், இன்னும் அநேக குடும்பங்கள் ரூபாய் 30, 50 மாத சந்தாவாக நீங்கள் கொடுக்கின்றீர்கள், உதவுகின்றீர்கள். பெருத்த மகிழ்ச்சி. உங்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், நீங்கள் சென்னையில் வசிக்கிறீர்கள். நம்மில் பலர் வீடு வாடகைக்கு எடுத்து நிறைய 3000, 4000, 10,000, 15,000 வாடகை கட்டி தொழில் செய்து வியாபாரம் நடத்தி வேலை செய்து சம்பாதித்து வாழ்க்கை நடத்தும் போது ஸோ சாரி டு சே, பாவம், உங்களுக்கு கடவுளுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போலத்தான், ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், 4 பேர் சாப்பிட்றோம், டிப்ஸு 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா வச்சுட்டு வரோம். ஒரு ஹாலுக்கு போகிறோம், 4 வீலர் எடுத்துகிட்டு போகிறோம், பார்க்கிங்கு 1 மணி நேரத்துக்கு 40 ரூபான்னா நம்ம எவ்வளோ நேரம் இருக்கமோ அவ்வளோ நேரத்துக்கு 40 ரூபாய் கூட்டி நம்ம கொடுத்துட்டு வரோம். வழியில் நம்ம யாரையாச்சும் பார்த்து நம்மக்கிட்ட யாசகம் கேட்டால் நாமளும் கொடுக்குறோம். அது சிக்னலாக இருக்கட்டும், கோவிலுக்கு முன்புறமாக இருக்கட்டும், அல்லது வேறு எந்த இடமாக இருக்கட்டும். ஹோட்டல்லிருந்து நம்முடைய வண்டியை வெளியே எடுக்கும் போது பார்க்கிங்கில் ஒரு ஆள் இருப்பார், விசில் அடிப்பார். அவர் நமக்கு ஒரு சல்யூட் போடுவார், அவருக்கு காசு கொடுக்கும். ஆனால் ஆலயத்திற்கு கொடுப்பதற்கு ஏதோ நமக்கு கைகள் நீளுவதில்லை. நீங்கள் கொடுக்குற எந்த காசும் நான் எடுக்கிறது இல்லைங்க. உங்கள் நிதி குழு கேளுங்க. நம்முடைய பங்கினுடைய எல்லா வருவாயும் பேங்க்கில் டெபாசிட் போடுற சங்கர் அண்ணனை கேளுங்க. இல்லை அந்த காசெல்லாம் கவுண்ட் பண்ணுற நம்முடைய நிதிக்குழுவை கேளுங்க.
all your penny is counted and everything is accounted and everything undergoes auditing every year. தயவு செய்து இந்த ஆண்டிலாவது உங்களுடைய சந்தாவை பெருத்த மகிழ்ச்சியோடு கொடுக்க முயற்சி செய்யுங்கள். காரணம், நீங்கள் கொடுக்கின்ற தொகை அல்லது உங்களுடைய நன்கொடை இவையெல்லாம் தான் நம்முடைய ஆலயத்தினுடைய கட்டுமான பணிக்கு. அன்புக்குரியவர்களே, வெளிநாடுகளில் இருந்து இப்பொழுது நாம் பெரும் உதவி எதிர்பார்க்க முடியாது. இப்பொழுது நான் வருகிறேன் என்று சொல்லி கேட்டாலும் கூட நோய் தொற்று காலம் 2 ஆண்டுகளுக்கு வராதீர்கள் என்று சொல்லித்தான் எனக்கு பதில் சொல்லுகிறார்கள். எனவே இது நம்முடைய ஆலயம், நம்முடைய ஆலயத்தினுடைய புனித கட்டுமான பணி. எனவே நாம் எப்படியெல்லாம் முயற்சிகளை மேற்கொள்ளுகிறோமோ அப்படியெல்லாம் இறை மக்கள் உதவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், இன்று மாலை 6 மணிக்கு திருப்பலி நடைபெறும். இந்த வாரத்தின் இறுதியில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தியானம் நடைபெறும். அன்புக்குரியவில்லை, தவக்காலத்திலும் நமக்கு செலவினங்கள் இருக்கிறது. தவக்கால தியானத்திற்கு, மதிய உணவிற்கு, நமக்கு தியானம் கொடுக்கின்ற குருவுக்கான பயன்படி, பாவ சங்கீதனம் கேட்க வருகின்ற குருக்களுக்கான பயணப்படி, புனித வார செலவினங்கள் என்று நிறைய இருக்கிறது. உதவிடுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறுதி ஆசிற்கு எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்விருந்து எங்களுக்கு உதவ வேண்டும் என உம்மை வேண்டுகிறோம். அதனால் எங்கள் நோன்புகள் உமக்கு ஏற்புடையவனவாக்கி நாங்கள் நலமடைய உதவுவனவாக. தலை வணங்குவோம். இறைவா, மாண்புக்குரியவும் திருமுன் தலை வணங்குபவர்களுக்கு ஆழமான மனத்துயரை கனிவுடன் தந்தருளும். தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பரிசுகளை தவம் புரிவோர் இரக்கத்துடன் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் எல்லாரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கடவுளோடு ஒப்புரவாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பங்கு மக்களுடைய நலத்திற்காகவும், பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும், உதவி தந்தையின் கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நம் பங்கின் பாதுகாவலரான அற்புத குழந்தை இயேசுவே, எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்கள் அமலோற்ப மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.